இன்றைக்கி நம்ம மைதா பிஸ்கட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா, 1 கப் சர்க்கரை பவுடர், ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன், அரை கப் நெய், 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை சூடு பண்ணுறோம். பாத்திரம் சூடானோன்னே சர்க்கரை, நெய், அடுத்தது தண்ணி வந்து நம்ம எவ்வளோ நெய் போட்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு எடுத்துங்க. இப்போ நம்ம ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு சர்க்கரையும் நெய்யும் நல்லா கரைகிற வரைக்கும் நம்ம சூடு பண்ணணும். சூடு பண்ணிவிட்டு நல்லா ஆற விடணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதோட நான் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவு பதம் வரலன்னா இன்னும் கொஞ்சம் மாவு நீங்கள் சேர்த்து பிசைஞ்சிக்கணும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஈர துணியை போட்டு மூடி வைக்கணும். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணுறோம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் மாவு எடுத்துட்டு சப்பாத்தி உருட்டுற மாதிரி நம்ம உருட்டிக்கணும். சப்பாத்தியை விட கொஞ்சம் மொத்தமாக உருட்டிக்கணும். இப்போ நம்ம உருட்டி வச்சதை டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறோம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சதை நம்ம எண்ணெயில் போடுறோம். இப்போ போட்டுட்டு நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வேக வச்சு நம்ம எடுக்கணும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும். இப்போ நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்துடணும். இப்போ டைமண்ட் பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள்.